பிரைஸ் லார்ட். நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இதுவரையிலும் எந்த ஒரு பலனும் வரவில்லை, எந்த ஒரு நன்மையும் ஆசீர்வாதமும் வாழ்விலே வரவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போகாமல் முழு தைரியத்தோடு நம்பிக்கையோடு இருங்கள். தேவ சமூகத்திலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்ற பலன் நிச்சயமாகவே உண்டு என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் நமக்கு சோத்திரம் உறுதியாக இந்த நேரத்திலும் சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பாக நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அதற்கேற்ற பலனை கர்த்தர் தரக்கூடியவராகவே இருக்கிறார் என்பதிலே நீங்கள் முழு விசுவாசம் கொண்டு பொறுமையாக தைரியத்தோடு இருங்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது 10ஆவது அதிகாரம் 35ஆவது வசனத்தில், ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்கள்ல நமக்கு ஆசீர்வாதம் வருவதற்கு சற்று கால தாமதம் ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் தைரியத்தோடு இருங்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. தைரியத்திற்கு, நம்பிக்கைக்கு, விசுவாசத்திற்கு எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் இருந்து அதற்குண்டான பதில் வரும் என்பதிலே தேவ ஜனங்கள் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் என்னென்ன காரியங்களை எல்லாம் குறித்து பிரயாசப்பட்டீர்களோ, வேதனைப்பட்டீர்களோ, கண்ணீர் சிந்தினீர்களோ, அந்த காரியத்திலே எல்லாம் கர்த்தர் உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதிலே முழு நம்பிக்கையோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள், தைரியமாக இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நேரத்திலும் இந்த தேவ வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திரம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்து கொடுத்த தேவ வார்த்தைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உடைய சிறகனின் கீழாக எங்களை மூடி மறைத்து கண்ணின் வெளியை போல பாதுகாத்த உடைய மேலான தெய்வற்காக இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்மில் உள்ள நம்பிக்கை எங்களுடைய இருதயத்தை விட்டு ஆண்டவரே சற்றும் குறையாத படிக்கு ஆண்டவரே, நாங்கள் உண்மையோடு, விசுவாசத்தோடு, தைரியத்தோடு, பொறுமையோடு உடைய சமூகத்தில் நிலைத்திருக்கும்படியான கிருபைகளை, நல்ல ஞானத்தை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. சோத்ரா. ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளுக்காக இந்த நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒவ்வொருவரும் என்னென்ன காரியங்களுக்கு எல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ, ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரை எதை குறித்து கவலைப்படுகிறார்களோ, ஆண்டவரை ஒவ்வொரு காரியத்திலும் நன்மைகளை, ஆசீர்வாதத்தை ஆண்டவரை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரை வழி நடத்தும் ஆண்டவரே. என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் எங்களுக்கு போதித்து எங்களை அப்பா உண்மையோடு, உத்தமத்தோடு, பரிசுத்தத்தோடு இந்த பூமியிலே நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத படிக்கு எங்களை நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு ஜீவன் உள்ள பரலோக பிதாவே. ஆமென்.